தங்கள் நிலை என்ன என்று அறியாமல் இருப்பவர் ஓபிஎஸ். அவருக்கே தெரியல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவருக்கு. அதிமுக ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்பது இன்னும் தெளிவாகலை. ஆளுநர் மகனுக்கு ராஜ்யசபா, அதை நோக்கி அவர் காய் நகர்த்துகிறார். அப்ப இந்த தேர்தலில் நீங்கள் அமைதியாக இருங்கள், நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் பாஜக தரப்பில் இருந்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். அல்லது அப்படி எந்த உத்தரவாதங்களும் இல்லை என்றால் அவரும் திமுக பக்கம் போவதற்கும் அவர் பேசி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் ஒன்றுபட்டு அதிமுக தேவைன்னு சொல்றாங்களோ அவங்களையெல்லாம் வெளியே நிறுத்திருங்க, மிச்சம் எல்லாரையும் சேர்த்துருவோம். தினகரனை சேர்த்து விட்டாரு. ஆனா ஒன்றுபடணும்னு வலியுறுத்துகிற என் போன்றவர்கள் இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமி சொல்லாம இருக்காரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் போல ஒரு மத நிலைப்பாட்டில் இருக்காரு. ஆனா சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அடிப்படையில் என்டிஏ கூட்டணி ஒரு டீப் ரூட்டடா கீழே பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அப்ப இதுதான் தேர்தலுக்கான களம். பிரதமரோடு கலந்து கொள்கிறவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணி, மற்றவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. இந்த ஆன்டி இன்கம்பன்சி முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு தான் வரும். ஏன்னா விஜய் என்பவர் இன்று வரை, நேத்து தான் ஏதோ அவர் விசில் அடிக்கிற சத்தம் கேட்டு, அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்தாரு. நேத்து தான் மெதுவா விசில் அடிக்கிற சத்தம் கேட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மற்றபடி எந்த விதமான ஒரு அரசியல் செயல்பாடுகளும் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே அது இருக்கு. அப்ப களம் என்பது இருமுனை போட்டியை நோக்கி இந்த தேர்தல் பயணிக்க துவங்கியுள்ளது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு கே.சி. பழனிசாமி சார். சார், இன்றைய தினம் தமிழகம் வந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்டிஏ அலையன்ஸ் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஒரு சேர அந்த மேடையில் அமர போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கு 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான துவக்கமாக பிரதமர் கலந்து கொள்ளுகிற இந்த நிகழ்ச்சி, தேர்தல் பிரச்சார கூட்டம், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்கிற நோக்கம் நடைபெறுகிறது. இதில் யாரெல்லாம் என்டிஏவின் அங்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. அதில் இப்ப இந்த நிமிடம் வரை, நாம் பேசுகிற இந்த நிமிடம் வரை, அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி பிரிவு நீங்க பிரிச்சிடுறீங்க அதையே. அடுத்து அமமுக அல்ல தினகரன் மற்றும் பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்கள் கலந்து கொள்கிறாங்க. வாசன் இன்னும் தங்கள் நிலை என்ன என்று அறியாமல் இருப்பவர் ஓபிஎஸ். அவருக்கே தெரியல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவருக்கு. அடுத்து தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தை முடியாத ஒரு நிலையில இருக்காங்க. அடுத்து ராமதாஸ் எந்த பக்கம் என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படல. இது 3 தான் பாக்கி இருக்கிறது. அதிமுக ஒன்றுபடுத்தப்பட வேண்டும், வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்பது இன்னும் தெளிவாகலை. ஆனால் இப்போ நீங்க சொன்னது போல பன்னீர்செல்வம் எங்க இருக்கிறார் என்று அவருக்கே தெரியாத நிலை, குழம்பிய நிலையில் தான் அவர் சென்னையில தான் இருக்கிறாரு. எந்த நிலை, என்ன கொள்கை, என்ன இயக்கத்துல நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான். அவரோட இருந்த எல்லாருமே திமுகவுக்கு போயிட்டாங்க. அதான் சார், இப்போ உடன் இருக்கவங்க எல்லாம் சரியா திமுகவுக்கு போயிருக்காங்க. அதிருப்தியாளர்கள் தொடர்ந்து திமுக இணையக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அமமுகவிலிருந்து இன்றைய ஒரு முக்கிய புள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி சாரசாரியாக, நீங்க ஒரு எம்ஜிஆர் சொன்னார் அல்லவா, சாரசாரியாக இப்படி எதிர் திசையான திமுகவுக்கு செல்லக்கூடிய தன்மை
இது யாரால் ஏற்பட்ட இந்த ஒரு விபரீதம் என்று பாக்குறீங்க? தினகரன் என்ன சொல்றாரு? விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை என்று சொல்லுகிறார். இதே 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது சொல்லியிருந்தால் அதிமுக இவ்வளவு மாபெரும் சரிவை சந்தித்திருக்காது. அதே போலதான் ஓ பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்சியில் இணைகிறேன் என்று சொல்கிறார். இல்லை என்றால் 3 எழுத்து கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்றெல்லாம் குமுறினார்கள். அப்ப இத அவர் 2017 சொல்லியிருந்தால் பல பேருடைய அரசியல் வாழ்க்கை அதுல பாதாளத்துக்கு போயிருக்காது. இப்ப தினகரனை நம்பி சென்றவர்கள், ஓபிஎஸ்ஐ நம்பி சென்றவர்கள், மாற்றுக் கட்சிக்கு, ஏன்னா அந்த விரோதங்களை, மன சங்கடங்களை அதிகமாக வளர்த்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியும் தான், அவரும் இன்றைக்கு சொல்கிறார் உங்களை மனதார வரவேற்கிறேன் என்று சொல்கிறார். கட்சியில இணைகளையே கூட்டணியே தானே. இல்ல, எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பயணிப்பதை 2017 செய்திருந்தால் 2021 ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலிலும் ஓரளவுக்கு கணிசமான வெற்றியை பெற்றிருக்கலாம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் வலிமையான அதிமுகவாக நாம் களத்தில் நின்றுருக்கலாம். குறைந்தபட்சம் பெட்டர் லேட் தேன் நெவர் என்பதை போல இப்பொழுதாவது இதை செய்திருக்கிறாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர். ஆனா இவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் கூட நேர் எதிரான திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சிக்கு தானே சாராசாரியா மக்கள் போறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு சாராசாரியா மக்கள் போறாங்க? முன்னணி நிர்வாகிகள் யாரும் போக, யாரு? வைத்தியலிங்கம் போறாரு. வைத்தியலிங்கம் என்ன சொன்னாரு? என்னை அதிமுகவுக்கு அழைத்தார்கள், என்ன மட்டும் சேர்ந்துக்க சொன்னாங்க, ஓபிஎஸ் சேர்த்தல, அதனால நான் இப்ப சேரலைங்கிறாரு. சரி, இப்ப திமுக போறாருல, ஓபிஎஸ் சேர்த்து போறாரு, என்ன இப்ப தனியா தானே போறாரு? அப்ப தனியா அதிமுகலே சேர்ந்து இருக்கலாமே அப்பவே. அல்லது இப்போ இவர் முன்னாள் அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஓபிஎஸ் வரேன் இருக்காரா? சொல்றதுலயே இருக்கிற முரண்பாடு பாருங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்திய பொழுது நீங்களும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக அவரோடு இணைந்து நீங்கள் சில காலம் பயணித்தீர்கள். பிறகு கழகம் ஒன்றுபட்டது. ஓபிஎஸ் அந்த சமயம் நல்லா வச்சுக்கோங்க, அன்றைக்கு இந்த ஒன்றுபடுத்துறதுல ஓபிஎஸ் குழப்பிட்டு இருந்தார். பல பேர் அவரோடு அன்றைக்கு இருந்தவர்கள், எம்ஜிஆரை விட 10 மடங்கு செல்வாக்குடையவர் ஓபிஎஸ், தனி கட்சி ஆரம்பித்தால் தமிழகமே ஸ்தம்பித்து விடும் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவரிடத்துல கள நிலவரத்தை, யதார்த்தமான நிலைமைகளை எடுத்து சொல்லி, அன்னை காலதாமதம் செய்தீர்கள் என்றால் உடன் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று விடுவார்கள். ஏன்னா இன்னும் 4 காலம் ஆட்சி இருக்குது, அதிமுக கட்சி ரெட்டலை சின்னம் அங்க இருக்கு, அதனால எல்லோரும் இணைந்து பயணிப்பது நமக்கு நல்லதுன்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு நான் இதுல இணைச்சேன். நான் தான் அதுக்கு முதல் முயற்சி எடுத்தேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க, தலைமை முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்தார் உங்களை. பிறகு ஆட்சிக்கு பல பேர் அதை எதிர்த்தாங்க. ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க அதிமுகல. அன்றைக்கு இந்த இணைப்பை எதிர்த்தவர்கள். ஆனா அப்படி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது. அவரே என்ன நினைச்சிட்டாருன்னா, நீங்க என்ன தவறா வழி நடத்திட்டீங்க, இல்லைன்னா நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன் அன்றைக்கே என்று என் மீது கோவித்து கொண்டு என்ன கட்சி விட்டு நீக்கினார். என்கிட்ட நேரா சொன்னார், உங்களை நான் பாத்துக்கிறேன், உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. கடைசியா உங்களை நீக்கும் பொழுது இரட்டை தலைமை தானே, நீக்கிறதுக்கு முழு முதல் காரணம் பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் என்கிட்டயே சொன்னார். நான் நீக்கப்பட்டது மார்ச் மாதத்துல, பிப்ரவரியில அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு என்கிட்ட சொன்னார். நமது அம்மா அந்த பத்திரிக்கை வெளியீட்டு நிகழ்வுல உங்களை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க எடப்பாடி என்ன கோபம், எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சந்திக்கிறீங்க, கட்சி ஒன்றுபட்டு இருக்கிறது, நீங்க என்ன எப்போதாவது சந்திக்கிறீங்க என்ன. நான் சொன்னேன், அங்க போனா உடனே போய் பார்க்கிறவங்க, இங்க வந்தா நீங்க நிறைய
நீங்க பழைய பன்னீர்செல்வமா இல்லைன்னு தர்ம யுத்தம் நடத்துற காலத்துல நாங்கெல்லாம் உங்களுக்கு கூட இருந்தோம். இப்ப நீங்க உங்களை சுத்தி வேற ஆட்கள் நிறைய இருக்காங்க. அதனாலதான் வந்து சந்திக்க முடியறதுல, மற்றபடி சந்திக்க வேண்டாம்னு நினைக்கிறதுல வர்றோம் மணிக்கணக்கா உட்கார வச்சிடுறீங்க என்ற அன்னைக்கே சொன்னேன். என்ன நீக்கிட்டீங்கன்னு பரவாயில்ல, பொது பத்திரிகை பேட்டியிலேயே சொன்னேன், உங்களுக்கு நீக்க வந்து கடிதம் தேதி இடாம தயாரா இருக்குனே அப்படின்னு. வந்தது அவருக்கு நீக்கம். பிறகு எதிர்கட்சியான பிறகு அவர் இதெல்லாம் பழசு. அட்லீஸ்ட் இன்றைக்கு எல்லோரும் இணைந்து பயணிக்கிற சூழ்நிலையை அனைவரும் ஒருங்கிணைந்து உருவாக்கினால் இனிமேலாவது ஒரு வலிமையான அதிமுகவை, வளருகிற அதிமுகவை உருவாக்கலாம். ஆனா சற்று கூட இசைவு தெரிவிப்பது போல் தெரியவில்லையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுவரைக்கும் அதுக்கு பாசிட்டிவ் சயின்ஸே தெரியலையே சார். இப்ப நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க கழகம் ஒன்றுபட வேண்டும்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒருவேளை இப்படி எடுத்துக்கிறாரு என்னவோ, யாரெல்லாம் ஒன்றுபட்டு அதிமுக தேவைன்னு சொல்றாங்களோ அவங்களையெல்லாம் வெளியே நிறுத்திருங்க, மிச்சம் எல்லாரையும் சேர்த்துருவோம். தினகரனை சேர்த்து விட்டாரு. ஆனா ஒன்றுபடணும்னு வலியுறுத்துகிற என் போன்றவர்கள் வந்து இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமி சொல்லாம இருக்கார். இன்னும் 9 ஆண்டுகள் ஆயிற்று. நீங்களும் இன்னும் நான் எம்ஜிஆருடைய தொண்டன், அம்மா புரட்சி தலைவி அம்மாவனுடைய தொண்டன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க 90 நாள் ஆகிறதுக்குள்ள அடுத்த கட்சிக்கும் ஜம்ப் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு செங்கோட்டை என்ன நினைப்பாரு, இதைத்தான்ப்பா நான் சொன்னேன் எல்லாரும் ஒன்னா சேரணும், உடனே என்ன நீக்கி விட்டீங்களே, இன்னைக்கு அவங்கள சேர்த்து இதை முதல்ல செஞ்சிருந்தா நான் ஏன் தாவேக்காக்கு போறேன். இதுதான் செங்கோட்டையினுடைய கருத்து. இப்ப பன்னீர்செல்வம் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? உடன் இருந்தவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நிராகத பாணியை போல் அவர் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலரும் கூறி வரக்கூடிய நிலையில் உங்களுடைய அவர் அடுத்த முயற்சி அவருடைய இது வந்து ஆளுநர், மகனுக்கு ராஜ்யசபா, அதை நோக்கி அவர் காய் நகர்த்துகிறார். அப்ப இந்த தேர்தலில் நீங்கள் அமைதியாக இருங்கள், நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் பாஜக தரப்பில் இருந்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார். அல்லது அப்படி எந்த உத்தரவாதங்களும் இல்லை என்றால் அவரும் திமுக பக்கம் போவதற்கும் அவர் பேசி வைத்திருக்கிறார். ஆனால் இப்ப நீங்க சொல்வது போல அவருக்கு இரட்டை தலைமை பிறகு நீக்கப்பட்டது பிறகு அவர் பாஜகவுடன் ரொம்ப இணக்கமா இருந்தாரு. எதுவுமே சாதிக்க முடியலையே சார். தொடர்ந்து அவர் சரிவை தான் சந்தித்து கொண்டிருக்கிறார். என்னங்க ஒரு ஒரு கிளை செயலாளர் இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காரு. 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இனி என்ன அவர் சாதிக்கணும் சொல்லுங்க? அவர் எல்லாமே சாதிச்சுட்டார்ல. 77 வயசு 78 வயசுல தமிழ்நாட்டுல 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. சாதனை தானே. எதுவுமே லாங் டேர்மா அவர் வந்து தன்னுடைய இந்த முதலமைச்சர் பதவியை அவர் வந்து விடுங்க தம்பி, ஒரு நாள் சிஎம்னாலும் அந்த புரோட்டோகால்ல அவர் சிஎம் தானே. சிஎம் வரிசையில் அவர் போட்டோவும் இருக்கும்ல. நீங்களே சொல்றீங்க பாருங்க, பிரிந்தவர்கள்ல ஓபிஎஸ்க்குன்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு, ஒரு சிம்பத்தி இருக்கு. அப்படி நான் சொல்ல, நீங்களா சொல்லிட்டு இல்ல, நீங்க ஒரு தலைவர் தொலைக்காட்சியில நீங்க ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. அது சொல்லிருக்கலாம். பல நேரங்கள்ல பல விமர்சனங்களை வைத்திருப்போம். உங்ககிட்ட நான் அப்படி சொல்ல. இல்ல, நீங்க தொலைக்காட்சியில சொன்னதை நான் சுட்டி காட்டினேன். இல்ல சார், அப்போ இப்போ ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு கேட்டிருந்தாங்க. அது 2026 தேர்தலாம் தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளிக்கப்பட்டதுனால தன்னுடைய அதிருப்தியை வந்து பொது வெளியிலேயே முன் வச்சாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கான சாய்ஸஸ் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? ஓபிஎஸ்ஸை நம்ம கிண்டல் பண்ணலாம், திட்டலாம், ஆதரிக்கலாம். அவர் அதிமுக, தேமுதிகங்கிறது ஒரு கூட்டணி கட்சி. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்று முடிவெடுப்பதற்கு திருமதி பிரேமலதா அவர்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. அதுல போய் நாம கருத்து சொல்றது நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் அஇஅதிமுக இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அஇஅதிமுக தான். அதான் சொல்றேன், உங்களை ஓபிஎஸ் எப்படி வேணாலும் நம்ம பேசலாம், அதுல ஒண்ணும் இதே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒன்றாக பயணித்தவர்கள், ஒரே கட்சி, அந்த அடிப்படையில பேசலாம். இன்னொரு கட்சியை போய் நம்ம பேசுறதுக்கு அந்த தார்மீக உரிமை இல்லை இல்ல. இப்போ மற்றொரு விஷயத்தை பார்க்குறோம். ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருள் அவர்கள், இதெல்லாம் நீங்க மறுபடியும் எல்லையை தாண்டுறீங்க.
நீங்க என்ன ஊரு பூரா எல்லாருத்து கூடவும் பகையாக்கி விடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பிரேம்லதா சொன்னதே தானே ராமதாஸ் அவர்களுக்கும். அது அவங்க கட்சிங்க, அவர் ஏதோ முடிவு எடுத்துட்டு போறாரு, அதனால என்ன இருக்கு நம்ம இல்ல. நீங்க அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசிங்கிறனால அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க அதிமுக கூட்டணி வசம் வந்தாங்க. யார் சொன்னா அவங்களுக்கு தெளிவில்லைன்னு சொல்லிட்டு? அவர்கள் எதிர்காலம் குறித்து அவர்கள் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நம்ம யார் போய் அதுல கருத்து சொல்வதற்கு? அவர்கள் செய்கிற நடவடிக்கையை நம்ம விமர்சிக்கலாம். ஒரு அணியில இந்த அணியில சேர்ந்தாங்கன்னா இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இந்த அணியில சேர்ந்திருக்கணும்னு சொல்லலாம். அவர்கள் எந்த முடிவும் எடுக்காம ஆலோசித்துக் கொண்டு இருக்கிற பொழுது நம்ம அதை போய் குறை சொல்றது நல்லா இருக்காதுல்ல. இப்போ பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறார். காலைல ஒரு ட்வீட்டும் போட்டுட்டாரு. என்டிஏவுடன் தமிழகம் இருக்கிறது என்கிற கருத்துப்பட அவர் ட்வீட்டும் போட்டுட்டாரு. அந்த மேடையில தலைவர் என்று அவர் நம்புகிறார். எஸ், அவருடைய கருத்து. இப்போ இந்த 3 தலைவர்கள் இல்லாத அந்த சபை முழுமை பெறாத என்டிஏவாக நீங்க பாக்குறீங்களா? எந்த 3 தலைவர்? நான் சொன்னது போல ஓ பன்னீர்செல்வம், அதே போல அம்மையார் பிரேமலதா, திரு ராமதாஸ் ஐயா அவர்கள், இந்த 3 தலைவர்களும் இப்ப இன்னொரு டிசிஷன் எடுக்காம இருக்கிறாங்க. 3 தலைவர்களோட பிரசன்ஸ் இல்லாத இந்த கூட்டம் என்பது முழுமை பெறாத இந்தியாவா நீங்க பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதிமுக ஆள வேண்டும் என்பதுதான் பிரதானம். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது தான் முக்கியம். அடுத்து தனிப்பட்ட முறையில் அதிமுக ஆட்சி அமைக்கணும். இந்த 3 தான். தமிழ்நாட்டு மக்கள் அதை மட்டும்தான் பார்த்து வாக்களிப்பாங்க. என்டிஏ அலையன்ஸுங்கிற ஒரு கருத்துப்பட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாஜக தரப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே நேற்று தான் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, திரு பியூஷ் கோயல் அவர்கள் அருகில் வைத்துக் கொண்டு மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி என்று ஒரு கருத்துப்பட சொல்கிறார். அவர் அறுதிட்டு உறுதிப்பட நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர்கள் முன்னிலையில் கூற மாட்டேங்கிறார்கள். அதே போல அமித்ஷா அதிமுக அவர் தானே பொதுச் செயலாளர், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே இன்றைய தேதிக்கு. அதனால அதிமுக ஆள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் என்டிஏனுடைய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அமித்ஷா அவர்கள், பியூஷ் கோயல் அவர்கள், எங்களுடைய சிஎம் கேண்டிடேட்டு இபிஎஸ் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அவங்க முன்மொழியவே இல்லையே. சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது. அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும்னு சொன்னாலே அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு முதலமைச்சர் வேட்பாளர். ஓகே சரி, இப்போ பார்த்துருக்கோம் கடந்த ட்ராக் ரெக்கார்டில் தொடர்ந்து நீங்கள் சொல்வது போல இவ்வளவு சரிவை சந்தித்திருக்கிறது இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று சொல்றீங்க. இப்போ ஓரளவு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 3 தலைவர்கள் வந்து டிசிஷன் எடுக்காம இருக்கிறாங்க. ஓரளவு திமுகவுக்கு நிகராக ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியை கட்டமைத்து இந்த தேர்தலில் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுக தன்னுடைய கூட்டணியை கட்டமைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தம்பி, இது வந்து கயிறு இழுக்கிற போட்டி இல்லை. அந்த பக்கம் 10 பேர் இழுக்கிறாங்கன்னா இந்த பக்கம் 10 பேர் இழுக்கிறாங்களா அப்படிங்கிறது அல்ல. இது மக்கள் மனங்களை வென்றவர் யார், மக்களது வாக்குகளை பெறப்போகிறவர் யார், அதற்கு அவர்கள் கவனிப்பது 5 ஆண்டு கால திமுக ஆட்சி, 4.5 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி, கடந்த காலங்களில் அதிமுக கட்சியினுடைய ஆட்சி, கடந்த காலங்களில் திமுக கட்சியினுடைய ஆட்சி. எதிர்காலத்துக்கு திமுக கொடுக்கிற உத்தரவாதங்கள், எதிர்காலத்துக்கு அதிமுக கொடுக்கிற உத்தரவாதங்கள், இந்த அடிப்படையில தான் அவர்கள் வந்து முடிவெடுப்பார்களே ஒழிய, இந்த பக்கம் 10 பேர் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே சம அளவுல 10 பேர் அந்த பக்கம் இருக்காங்களா, அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அதனால கூட்டணி வலிமை என்பது வந்து பிரச்சாரத்துக்கு அது உதவுமே ஒழிய, மக்கள் முடிவுகள் எடுப்பது என்பது மக்களின் நலன் சார்ந்ததாக யார் ஆட்சியை கொடுப்பார்கள் என்பதை மட்டுமே மையப்படுத்தியதாக இருக்கும். நீங்க களத்தை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருப்பவர், இப்போ இந்த தேர்தல் எப்படி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருப்பது போல் தெரிகிறதா, அல்லது ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்கு? ஆனா அதை திரு ஸ்டாலின் எப்படி கையாளுகிறார் என்றால், மொழி, இனம், திராவிடம் இதற்கு எதிராக இந்துத்துவா பாஜக என்கிற அந்த சித்தாந்த அரசியலை அவர் கையில் எடுக்கிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் போல ஒரு மத
நிலைப்பாட்டில் இருக்காரு. ம். ஆனா சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அடிப்படையில் என்டிஏ கூட்டணி ஒரு டீப் ரூட்டடா கீழே பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்ப இதுதான் தேர்தலுக்கான களம். இதை நோக்கித்தான். ஆனா விசிபிளா தெரியறதுங்கிறது சட்டம் ஒழுங்கு இன்றைய திமுக அரசாங்கத்துல அதிமுக ஆட்சி காலத்தை விட அதிக பாதிப்புக்கு உள்ளாயிருக்குது. மக்கள் அவதிகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. போதைப் பொருள் விற்பனை அப்பவும் இருந்திருக்கும், இப்பவும் இருக்கும். ஆனால் அந்த அளவு அப்போ ஒரு 10% இருந்திருக்கும், இப்ப 50% இருக்கு. லஞ்சம் ஊழல் அப்பவும் இருந்திருக்கும், அப்போ ஒரு 25% இருந்திருக்கும், இப்ப 50-60% இருக்கு. இந்த 3 பிரச்சனைகள் தான். அடுத்து சித்தாந்த அரசியல், மொழி, இனம், இங்க சாதி, மதம் என்கிற அளவுல தான். அடுத்து எதிர்கால திட்டங்கள், மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள். மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனா அதுல கூட ஒரு பிழை இருக்கு. அந்த ஒரு ஸ்கூட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு பாருங்க, அது அவர் முதலமைச்சராக இருந்த போதே அதை அறிவிச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. அப்ப என்கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்க, இது எப்படி இருக்கும் என்று கேட்டாங்க. அந்த 25,000 ரூபாய் டூ வீலர் வாங்குறதுக்கு பெண்களுக்கான அந்த மானியம். ஆனா அது ஒரு பெரிய அளவுல அப்ப அவர் விளம்பரப்படுத்தல, அல்லது அந்த திட்டம் கடைசி அது சரியா டேக் ஆஃப் ஆகல. அதனால மீண்டும் அதை அறிவித்திருக்கிறார். எனக்கு பிரதானமா 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் ஸ்ட்ராங்காக அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இப்ப நம்ம மறைச்சிட்டே பேசுறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது எந்த மாதிரி அதாவது ஸ்பாயிலரா இருக்க போறாரு அப்படிங்கிற ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக கூட்டணிக்கு தான் வரும். ஏன்னா விஜய் என்பவர் இன்று வரை, நேத்து தான் ஏதோ அவர் விசில் அடிக்கிற சத்தம் கேட்டது, அது வரைக்கும் ரொம்ப அமைதியா இருந்தாரு. நேத்து தான் மெதுவா விசில் அடிக்கிற சத்தம் கேட்டு அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மற்றபடி எந்த விதமான ஒரு அரசியல் செயல்பாடுகளும் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே அது இருக்கு. பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்பதை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. அப்ப களம் என்பது இருமுனை போட்டியை நோக்கி இந்த தேர்தல் பயணிக்க துவங்கியுள்ளது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, சீட் ஷேரிங் சம்பந்தமாக ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்டி கேட்கும்போது இறுதியாக என்கிட்ட சொன்னது, நீங்க உத்தேச பட்டியல் என்று ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்தது, மேக்சிமம் ஓரளவு அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் வேணா இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த கருத்துப்படி நான் கேட்கிறேன், இப்போ டிசிஷன் எடுக்காத 3 தலைவர்களும் இன்க்ளூட் பண்ணி அந்த சீட் ஷேரிங் என்பது பகிரப்பட்ட வாய்ப்பு இருக்கு. இப்ப அதாவது இன்றைக்கு பிரதமரோடு கலந்து கொள்கிறவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணி, மற்றவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை என்று அர்த்தம் இல்லை. இதற்கு பிறகு கூட அவர்கள் வரலாம், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் இருக்கு. அன்றைக்கு கூட அந்த பட்டியல்ல ஓபிஎஸ்க்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் தனியாக கட்சி துவக்கி கூட்டணியில் சேர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. நிச்சயமா சார், இன்றைய நடக்க இருக்கக்கூடிய பிரதமரனுடைய இந்த கூட்டம் சம்பந்தமாகவும் என்டிஏ அலையன்ஸ் சம்பந்தமாகவும் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்தும் ரொம்ப தெளிவாக கருத்துக்களை இங்க நேர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.